இனிமேல் ஈரானில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஈரான் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்று அனைத்து கப்பல்களும் அனைத்து வர்த்தகமும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நேற்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த போர் இத்துடன் முடிவு பெறுகிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இன்றைக்கி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 18/4/2026 இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்? ட்ரம்ப்புடைய வாய் தான் காரணம். ஈரான் இதை முற்றிலும் மறுத்திருக்கிறது. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் அமெரிக்கா எங்களுக்கு இழப்பு தொகையான பில்லியன் கணக்கான பணத்தை திருப்பி தரவில்லை, அதற்கான ஒப்புதலும் வழங்கவில்லை. எனவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் நிரந்தரமாக மூடுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரானுடைய இராணுவ தளபதி அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். மேலும் விலையேற்றம் அதிகமாகும். அந்த நிலைக்கு ட்ரம்ப் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. மக்களை ஏமாற்றுவதற்காக, உலக மக்களை நம்ப வைப்பதற்காக ட்ரம்ப் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பொய்யானதாகவே இருக்குது. தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் மாணிக்கம் அல்லிமுத்து. உண்மை நிகழ்வுகளை விவாதிப்போம் நண்பர்களே. நன்றி. அக்ஷரா டிஜிட்டல் டிவியுடன் உலகை ஆராயுங்கள். புதிய அனுபவங்களுக்காக இப்போதே இணையுங்கள்.